Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Take another deep breath. Another deeper breath. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க தொடர்ந்து அவை பிராட்சியுடன் பயணிக்கலாம். போன வகுப்புல மெய்நெறி, ஞான நிலை, ஞானம் பிரியாமை, அந்த ஞானம் பிரியாமையிலேயே முழுமை அடைஞ்சிட்டோம். அது வரைக்கும் நம்ம யோகா சாதனைகள் விடாம செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்குள் பல மாறுதல்கள் தானாக நிகழும். அதனால நம்ம முயற்சிங்கிறது இருக்கணும். ஆனா முயற்சியை தானா எல்லாத்தையும் நடத்தி வச்சிடும். இறைவனின் கருணையை பக்தி என்பது கவர்ந்து இழுக்கும். அப்ப தானா நடக்கும். சோ ஞானம் பிரியாமையிலே முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது மெய்நெறின்னு பாரு. அந்த கிடைச்ச ஞானத்திலிருந்து ஞானம் பிரியாத நிலையில் இருக்கிறச்ச நாம என்னென்னலாம் நமக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு மெய்நெறியில பாரு. அதோட ஔவையுடைய ஞான குரல் முடிஞ்ச மாதிரி தான். இதுக்கு மேல இந்த பெரிய புக்கெல்லாம் எழுதுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சில மினிமம் எனக்கு விட்டு போச்சுன்னா அனெக்ஷர்னு போடுவாங்க. அனெக்ஷர் 1, அனெக்ஷர் 2. அது போல அவ்வை பிராட்டி பிராணாயாமம் பத்தி ரொம்ப அழகா விவரமா சொல்றாங்க. கும்பக பிராணாயாமம் எப்படி செய்யறதுன்ட்டு அளவு நெறிகளுடன் சொல்றாங்க. சோ இப்ப இன்னைக்கும் நாம அடுத்த வகுப்புலயும் பார்க்க போன்றது அந்த அனெக்ஷர் தான். ஏன்னா பிராணாயாமாவுடைய எக்ஸ்டென்ஷன் தான் உங்களுக்கு மெய்ஞானம் என்ற ஒரு அற்புதமான எப்படி அந்த மெய்ஞான நெறியில் நாம துரிய தரிசனம், ஞான பிரியாமைக்கு வந்துட்டோம், மெய் நெறியன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் துரிய தரிசனம், அந்த மெய் நெறியில் இருக்கிறச்ச எப்படி உனக்கு தரிசனம் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இது எப்படின்னா முன்ன சொன்ன மாதிரிதான் நம்ம நட்சத்திரத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா நல்லா ஜொலிச்சுட்டு இருக்கும். முதல்ல ஒரு மேகம் வந்துட்டாலையோ நமக்கு அந்த நட்சத்திரம் தெரியாது. ஆனா எங்கட நட்சத்திரம் தெரியும், நட்சத்திரம் இருக்கும். அந்த மேகம் போன உடனே நட்சத்திரம் நமக்கு நல்லா தெரியும். அதே நேரத்துல வானம் ரொம்ப கிளியரா இருந்தா கூட அந்த நட்சத்திரத்திலிருந்து வந்து வந்து போற ஒளி சில நேரங்கள்ல நட்சத்திரம் காணாம போயிட்டே அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி நிலைகளில் நீ ஏற்கனவே மெய் நெறியில் இருப்பதால் அந்த அனுபவம் உனக்கு வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருமை நிலையில் இருக்கோம். குடும்பம் இருக்கு, பேரன் இருக்காங்க, பேத்திங்க இருக்காங்க, மகன் மகள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணுங்கிறப்ப என்னதான் நம்ம ஞானத்தை பத்தி பேசினாலும் அந்த ருணபந்தம் இருக்கப்ப நம்ம கண்ணு கலங்காம இருக்க. நமக்குள்ள இந்த இறைமை இருக்கிறதுனால இறைமையின் ஒரு பகுதியாக அன்புங்கிறது நமக்குள்ள ரொம்ப வேற ஆழமா இருக்கு. அது வேணா சீரியல் சரி, இல்லாட்டி சினிமாவும் சரி, எங்க எல்லாம் உங்களுடைய நெஞ்சை தொடக்கூடிய, உங்கள் அன்பை தொடக்கூடிய, உங்கள் கருணையை தொடக்கூடிய சில நிகழ்வுகள் வந்தா நம்ம மனசு அப்படியே உருகிடும். அதை பத்தி நம்ம கவலையே படக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அந்த டேஸ்ட் தெரிஞ்சிருக்கு. நம்மள நம்ம பாராட்டிக்கணும். அந்த கருணை அன்புங்கிறது எங்க பிரபாகமா இருக்கோ, நீங்க எந்த நிலையில இருந்தாலும் அப்ப உங்களால அன்பை தவிர வேற எந்த செயலையும் செய்ய முடியாது. உடம்பு இருக்கிற வரைக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் செயல் என்பது தவிர்க்க முடியாதது. அப்ப என்னதான் நீங்க ஞானம் பிரியாமை மெய்நெறியிலேயே 24 மணி நேரம் இருந்தாலும் நாம இந்த வெளிப்புற உலகத்துடன் மனுஷால பார்க்கணும், பொருள்களோட டீல் பண்ணணும், சந்தர்ப்பங்கள் மாறி வரலாம். அப்பொழுது நாமும் நிலையிழந்து போகக்கூடிய சில நெறிகள் இருந்தாலும் விழுந்த வேகத்திலேயே எந்திரிச்சு நிற்போம். ஏனென்றால் நமக்கு மெய்ஞான நிலை என்ன தெரிஞ்சிடுச்சு. ஆனா
இந்த மாதிரி மனசு விட்டு சப்போஸ் ஒருத்தர் நல்லதுக்காக நீங்க திட்டுறீங்க. ஏன்டா அப்படி பண்ணி தொலைஞ்ச? ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே! எவ்வளவு நேரம் புத்தி சொன்னேன். இவ்வளவு சொல்லி உனக்கு புத்தி வரலையா? என்ற வார்த்தைகள் வெளிப்பட்டாலும், அது உதட்டிலிருந்து வெளிப்படுகிறது. அவருடைய நன்மையை கருதி. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு, ஏன்டா அவன போய் இப்படி சொன்னோம் நாம? சும்மா இருந்திருக்கலாமோ? அப்படின்னு தோணும். அதுக்காக நம்ம மெய்ஞான நெறியில தவறிட்டோம் கிடையாது. அந்த வார்த்தைகள் எதுக்கு ஏற்பட்டுச்சு? The intention behind your action is the most important thing. அவன் நல்லா இருக்கணும்னு சொன்னோம். அது அவன புண்படுத்தியிருக்கலாம். நாளைக்கு ஒருவேளை அவனுக்குள்ளார, ஐயோ! அப்பா இப்படி சொன்னாரே, அம்மா இப்படி சொன்னாங்களேங்கிறப்போ, அவனுக்கு நல்லது தான் பண்ணும். அதுக்காக அந்த நிமிஷத்துல நம்ம மனம் தவித்தாலும், நமக்குள்ள நம்ம உறுதியா இருந்துகிட்டு, நம்ம மெய்ஞான நிலையில் பிரியாமல், மெய்நெறியில் தான் இருக்கிறோம் என்பதை நாம உறுதி செய்து கொள்ள வேண்டும். ஆர் யூ கமிங் வித் மீ? வெரி இம்பார்ட்டன்ட். வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நான் நெறைய பேர டீல் பண்ணியிருக்கேன் நான். நல்ல ஞானவான்களா இருப்பாங்க. டக்குன்னு வார்த்தைய விட்டுட்டு, அப்புறம் அத பத்தியே அப்படி சொல்லிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனே, இப்படி சொல்லிட்டேனேன்றப்ப, யூ வில் பி லூசிங் யுவர் பிராணா. பிராண சக்தி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதனால தான் அந்த மணிபுரகத்துக்கு, உங்கள் தொப்புளுக்கு ஒரு அதிகாரமே ஒதுக்கி இருக்காங்க அவ்வை பிராட்டி. ஏனென்றால், அந்த பரமசிவன் உறையக்கூடிய இடம் உங்களுடைய தொப்புள். இரண்ட துரியம் என்பது இறைவனுடன் கலந்த நிலை, துரியாதீதம் என்பது ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஐக்கியமான நிலை. ஆனால் செயலாற்றல் என்பது இருக்கும் வரை உங்கள் மணிப்புரகத்தில் இருக்கணும். அந்த பாசிட்டிவிட்டி இஸ் ஞானம். நெகட்டிவிட்டி வந்து ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷத்தை தான் சிவபெருமான் தாங்கிக் கொள்கிறார். ஏனென்றால் உன்னை ஞான நிலைக்கு உயர்த்துகிறார். அதனால நாம ஞானம் பிரியாமை மெய்நிலையில் இருந்தா கூட இந்த மூச்சுன்னு இந்த உடம்புல ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் உயிர் இருக்கு. உயிர் இருக்கிற வரைக்கும் நாம இருமை நிலைகளை தவிர்க்க முடியாது. அப்போ ஒருவேளை ஒரு வார்த்தை இப்படி வரலாம், ஒருவேளை வார்த்தை அப்படி. நீங்க ஒண்ணு நினைச்சு ஒண்ணு சொல்லியிருக்கலாம். அது வேறு விதமா தவறா புரிஞ்சு நீங்க நினைக்காத மாதிரி அவங்க புரிஞ்சுட்டு இருக்கலாம். அவங்க புரிதல் அவர்களுடையது. யூ டோன்ட் வெரி சேவ் அவர். ஏங்க நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறீங்களே. வள்ளு வள்ளுன்னு விழுறீங்களே. தேளு மாறி கொட்டுறீங்களே. அப்படின்னு வரலாம். அடடா! நான் என்ன சொல்லி சொன்னேன்? இது என்ன இப்படி புரிஞ்சுட்டு இருக்க? நான் அப்படி சொல்ல வரல. இப்ப உங்கள பத்தி தெரியும். என்றப்ப உங்கள் மனம் தானாக வருந்தும். அப்ப மெய்நெறியில் இருக்கச்சே அப்படியே இட் ஷுட் பிகம். எஸ், ஐ அம் ஆல்ரெடி ஒன் வித் த ட்ரூத். அந்த ஆன்ம ஞானம் எனக்குள்ள வந்துடுது. இதெல்லாம் இருமை நிலையில இருந்து அனுபவிக்கணும்னு இருக்கு. சேஷோ அந்யஹ. பதஞ்சலி சொல்லுவார். அந்த விட்டை கொஞ்சம் நச்சம். அந்த சொச்சம் இருக்கு பாருங்க. அது வந்து இதுதான் ரமண பகவானுக்கு. அவர் ஒரு முறை மலை மேல அப்படி ஏறி போறச்ச, தெரியாம அவருடைய கால் வந்து தடி. அவர் கையில தடி வந்து குழவி கூட்டு மேல பட்டுடுச்சு. அவர் உடனே வருந்துறார். ஐயோ! ரொம்ப மன்னிக்கங்க தெரியாம பட்டுடுத்து. ஆனா, உங்களுக்கு அந்த துன்பத்த விளைவிச்சுட்டேன். அது என்னுடைய எண்ணம் கிடையாதுன்ட்டு அங்கேயே நிப்பார். அத்தன குழவிகளும் வந்து தேனீக்களும் அதோட கொட்டும். அத்தனையும் சகிச்சுக்கிட்டு, நான் வர்றேன் அப்படின்ட்டு கீழ இறங்கி வந்து, பொறுமையா அதுக்கு சுண்ணாம்பு தடவிட்டு இருப்பார். குழவியுடைய கொட்டுதலுக்கு நல்ல மருந்து சுண்ணாம்பு. அந்த சுண்ணாம்ப அவருடைய சீடர்களுக்கு தடவி விடுவாங்க. அதனால் அது ஒண்ணு. இன்னொரு முறை குஞ்சு சுவாமிகள்ட்ட அவருடைய அணுக்க தொண்டர். அவர் வந்து என்னன்னா ஒவ்வொரு முறையும் பிட்சைக்கு போக வேண்டியிருக்கு. இப்ப வெயில்ல மழையில இருக்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்கந்தாசிரமம் பார்த்தீங்கன்னா, சின்ன குகை. ஒரு பாறையில கொஞ்சம் குழி தோண்டுன மாரி தான் இருக்கும். அங்க தான் ரமண பகவான் இருப்பார். ஐயோ! மழை பெஞ்சா மேலலாம் நனையுறதே. ஒரு குடில் மாதிரி கட்டலாம். அப்படின்ட்டு ஒரு உண்டியல் கட்டி வச்சிருப்பார். அவங்க கீழ பிட்சைக்கு போறச்ச, அப்ப வர்ற திருடர்கள் இந்த உண்டியல்ல பணம் இருக்குன்ட்டு, அந்த உண்டியல உடைச்சு பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு காசு கூட இல்ல. என்னடா இது? எங்கேய்யா வச்ச காசெல்லாம்? அப்படிங்கிறாங்க. ரமண பகவான் அப்பவும் மௌனமா, அதுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த குஞ்சுசாமிகள் தான் கட்டி வச்சாரு. அவருக்கு தான் தெரியும். தெரிஞ்சுக்கிட்ட பொய் சொல்றியா? உன்ன என்ன பண்றேன் பாருன்ட்டு, அந்த தடிய எடுத்து அவங்க கயிறு தடிய, அவருடைய இடது தொடையில ஓங்கி அடிக்கிறாங்க.
அந்த ஓங்கி அடித்த வடு கடைசி வரைக்கும் அப்படி தொடரில் இருக்குது. அத பார்ப்பார். பட்டியா? செஞ்சதெல்லாம் வாங்கிக்கிட்டியா? உடம்ப பார்த்து அவரே பேசுவார். கர்மோ பாத்திரம், கர்மோ பாத்திரம். அதனால எப்போ நீங்க மெய்நெறிய அடைஞ்சிட்டீங்களோ, தட் யூ ஆர் தி கிரியேட்டர். இறைவனுடன் ஒன்றுபட்டுட்டீங்க. அது பகவானுக்கு தெரியும். ஆனா, உயிர் ஒண்ணு ஊசலாடுற வரைக்கும் செயலாற்றல் தவிர்க்க முடியாது. ஆக இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். ஆனால் எந்த நிலையிலும் உங்கள் பிராண சக்தி குறையக்கூடாது. அந்த அனுபவங்களை ஒரு விளையாட்டா, சாட்சி பூத்தமா, ஆமா இருக்கலாம், இருக்கலாம். அப்ப பண்ணது இப்ப விலகி இருக்கிறேன் அப்படின்ட்டு ஏத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் அவ்வை பிராட்டி அனக்ஷர் மாதிரி சொல்றாங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற துரிய தரிசனம். ஆர் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் மை ஸ்டாண்ட்? கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறமா நம்மள புலம்பின்னு இருப்போம். எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கேன் நான். சத்குருக்களே புலம்பின்னு இருப்பாங்க. சத்குருக்கள் நிலையை அடைந்தவர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஐயோ நான் தானே பண்ணிட்டேன் அப்படி. இப்படி இன்கம் டாக்ஸ்ல இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்களே. நான் அப்படி சொல்லலையே. ஆனா மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்களே. இப்படி வந்து என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்திருக்கேன் அப்படின்ட்டு சத்குருக்களை பரப்ப. ஆனா அந்த இறைமை தானாக சிவபெருமான் ஆலாகால விஷத்தை உண்பது போல அவர்கள் முயற்சி இல்லாமலேயே அந்த ப்ராப்ளம் தவிடுபொடியாயிடும். அதையும் பார்த்தவன் பிறருக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற சத்குருக்கள் நம்ம உருப்படணும், நம்ம ஞானத்தை அடையணும்ட்டு மனித உடல் எடுத்துக்கிட்டு இங்க சத்குருக்களா வர்றவங்க இந்த உடம்புங்கிறப்ப there will be pros and cons. இப்படி வர்றச்ச அந்த கொஞ்ச நிலை மனசு தடுமாறும். அடடடா! என்னடா இந்தப்பா அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் புக்ஸ் குடுப்பா. என்னப்பா பார்க்கலாம்ப்பாம்பாங்க. அந்த ஒரு நிமிஷத்துல தானாக அந்த இறைமை அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிக்கொண்டு இதுக்கு ஒரு உதாரணம் எப்படின்னா, என்ன இதுக்கு ஐ வாண்ட் டு டேக் டைம். ஏன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஞான நிலைய வந்து ஞானம் பிரியாமைக்கு வந்து அதுக்கப்புறமா மெய்நெறிக்கு வந்துட்டோம். நமக்கு நல்லா தெரியும் இறைவன் நம்முடைய நெஞ்சம் என்ற கோவிலில் முழுமையாக குடிக்கொண்டிருக்கிறான். எதை பத்தியும் கவலை இல்லை. உறுதியாக இருக்கும். ஆனா இந்த உடம்புங்கிறப்ப கீழ்லாம் வலிக்குது. நெருப்பு மேலப்பட்ட சுட்டா வலிக்குது. இது வந்து ஒரு முறை சத்யசாய் பாபா ஒரு புட்டபர்த்தியில் இருக்கச்சே திடுதப்புன்னு அவர் ரொம்ப பணக்காரரு, பணம் நிறைய வச்சிருக்கிறாரு, மாய வேலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்ட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வர்றாங்க. வர்றப்ப அவர் சொல்லுவாரு என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. நீங்க வேணா பாத்துக்கோங்க அப்படின்ட்டு எல்லாம் யூ டூ எனிதிங் யூ வாண்ட் அப்படின்னுடுவார். இவங்க எல்லா இடத்தையும் பார்ப்பாங்க. ஒரு ரூம் திறந்து பார்த்தா நிறைய பீரோ நிறைய தங்க கட்டிகளா இருக்கும். ஆ தங்க கட்டிகள் வந்துட்டா அப்படின்ட்டு கவுண்ட் பண்ணி பாபா கிட்ட வந்து இத்தனை தங்க கட்டிகள் வந்தது. இது எப்படி வந்தது? யார் குடுத்தாங்க? எப்படி குடுத்தாங்க? இதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு பதில் சொல்லி தான் ஆறணும். அதர்வைஸ் யூ வில் பி புட் பிஹைண்ட் த பார்ஸ். தி எக்ஸாக்ட் வேர்ட்ஸ். நீங்க நீங்க இது படிச்சு பாருங்க. அவருடைய சாதன சகாப்தம்னு இருக்க ஒரு புக் இருக்கு. அவரை பத்தி படிச்சு பாருங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, தங்க கட்டியா? என்னண்டியா? எங்கயா? எங்க காட்டுங்க? அப்படின்னு கூட்டிட்டு போவார். பீரோவை திறந்து கண்டா காலியா இருக்கும். ஒண்ணுமே இருக்காது. எங்க தங்க கட்டிங்களா? நீங்க எங்க எடுத்து வச்சீங்க? திருப்பி அவங்களையே கேட்பார். யூ கெட் த பாயிண்ட். அவர் தங்க கட்டிகளே இருக்க சொன்னீங்கல்ல, கவுண்ட் பண்ணிட்டீங்கல்ல, எத்தனை தங்க கட்டிங்க? 85 இருந்தது. ஒவ்வொன்னும் வந்து 500 கிராம்ஸ். இதுல தங்க கட்டில் பார்த்தோம் அப்படின்னு ஆபீசர் பார்த்திருக்கேன், நான் பார்த்திருக்கேன். நீங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப நீங்க தப்பிக்க முடியாது. இந்த இத்தனையும் நீங்க எங்கேயோ எடுத்து மறைச்சு வச்சுட்டு, என்ன ஏமாத்த பார்க்குறீங்க. நீங்க எனக்கு அந்த 85 தங்க கட்டிய எடுத்து வைங்க. நான் கையெழுத்து போடுறேன். கோர்ட்ல வந்து கட்டுறேன் நானு. இன்கம் டாக்ஸ் நான் கட்டுறேன். ஷோ மீ வேர் யூ ஹேவ் கெப்ட் இட். சர்ச் ஃபார் ஆல் த ஆபீசர்ஸ். ஐ அம் கோயிங் டு லாட்ஜ் எ போலீஸ் கம்ப்ளைண்ட். நீங்களே கண்ணால பார்த்திருக்கிறீங்க. 82 சொல்லியிருக்கிறீங்க. கவுண்ட் பண்ணியிருக்கீங்க. டோட்டல் வெயிட் போட்டிருக்கீங்க. இப்ப ஏன் தங்க கட்டிகளை அபகரிச்சுட்டீங்க? இப்ப மரியாதை அதெல்லாம் வச்சு, நான் எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கட்டணும்னு சொல்லுங்க. நான் கட்டுறேன்பாரு. எல்லாம் கை கால் வெதுத்துட்டு அவர் கால்ல விழுந்து கும்பிட்டு, ஐயா சாமி தெரியாத நம்ம கை வச்சுட்டோம். எங்கள மன்னிச்சுக்கோங்க.
அப்ப அவர் அம்மாவா சொல்றேன், உலகில இந்த கண்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்காதுன்னு வரையறுத்து தான் கடவுள் குடுத்திருக்கிறாரு. கண் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. அவங்க அந்த கர்ம வினைய பொறுத்து. அன்பு ஒண்ணு தான் ஜெயிக்கும். நான் இதுவரைக்கும் ஏதாச்சும் யாருக்காவது அபகாரம் பண்ணியிருக்கேனா? ஏதாவது தவறு பண்ணியிருக்கேனா? அந்த அனந்தபூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முதல்ல குடி தண்ணீர் கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் பேரு சொல்லிக்கிட்டு இருக்கிறது புட்டபர்த்தி சாய்பாபாவா. அதனால உடனே அவங்க மன்னிப்பு கேட்டு அவர் நிலை இட் ஹஸ் பீன் ரெஸ்டோர்ட். இந்த பலருடைய வாழ்க்கையில பார்த்துட்டு இருக்கோம். அதனால தான் அவங்க பின்னாடி சொல்றாங்க, இது 2 அனெக்சர்டா. நீ வந்து எந்த நிலையிலயும் கடவுள் சேர்த்துட்ட. மத்தத பத்தி கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன். பாட்டி உன்ன கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல நிலையில வந்திருக்கேன். அதனால உந்த உடம்புல மூச்சு ஒட்டிட்டு இருக்கிற வரைக்கும் ஜப தபங்கள் செய்யி, பூஜை புனஸ்காரங்கள் செய்யி, நியம நிஷ்டைகள் செய்யி, மந்திர உச்சாடனம் பண்ணு, தர்ம வழியில நடந்து, எல்லாரோடும் உன்கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் ஷேர் பண்ணிக்கோ. அதே நேரத்துல நீ உன்னுடைய தியானத்தையும், யோக சாதனைகளையும் விடாத. ஏன்னா அதெல்லாம் உனக்குள்ள வந்துடுத்து. மத்தபடி இந்த உலகாதாய மக்கள் அவர்கள் வெளியில உன்னை கீழ இழுக்க பார்த்தாங்க. அவங்கள பார்த்து சிரிச்சுக்கோ. உன்ன பத்தி கவலைப்படாத. உன்ன பார்த்துக்கிறதுக்கு ஏற்கனவே சிவபெருமான் உன்னுடைய மணிப்பூரக சக்கரத்துல இருக்காருடா அப்படின்னு சொன்னாங்க. திஸ் இஸ் தி பேக்ட்ராப். சோ அதனால அவ்வை ஞான குரல் அந்த மெயின் ஏரியாவோட முடிஞ்சது. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த துரிய தரிசனம் எப்படி ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயுமே டேக் இட் ஃப்ரம் மீ, ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் யூ காட் தி சூரிய கலை, யூ காட் தி சந்திர கலை, யூ காட் தி அக்னி கலை. மறக்கவே மறக்காதீங்க. அது சின்ன ஈயா இருந்தா கூட இட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் இடக்கலா, பிங்களம், அக்னி நாடி. அது இருக்கிறது எனக்கு தெரியாது. புரியுதா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக உபாதி வேறு, உணர்வு ஒன்று. எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த இறைவன் தான் இருக்கிறான். அந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இடகலை, பிங்கலை, சுஷும்னா என்று அக்னிகலை. இந்த உலகத்தை எது எடுத்துக்கோங்க, சூரிய பகவானால வெளிச்சம் வருது, சந்திர பகவானால வெளிச்சம் வருது. இந்த 2மே என்னதுப்பா, அக்னியால வெளிச்சம். சோ ஜோதி தரிசனம் இந்த 3 மூலம் தான் கிடைக்கும். அந்த ஜோதி தான் இறைவனுடைய நிலை. அதுதான் அவ்வை பிராட்டி சொல்றாங்க, அந்த ஜோதி அக்னியாக உன்னுடைய சுஷும்ன நாடியில் இருக்கிறார். அவர் உன்னை உயிரோடு இருக்கும் வரை உன்னுடைய தொப்புள் நிலையில் மணிப்புரகத்தில் குடிக்கொண்டிருக்கிறார். ஞான நிலைய சகசிரகாரத்தில் இருப்பாயாக. முடிஞ்சது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? துரிய தரிசனம். அது என்ன துரிய தரிசனம்? துரிய தரிசனம் இருமை அற்ற நிலை நம்முடைய சகசிரகாரத்தில் தான் கிடைக்கும். நீங்க நல்லா பிராணாயாமம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆக்ஞா வரைக்கும் போகும். அதுக்கப்புறமா அம்பாளோட கிருபை, பகவானோட கிருபை, அவர் எப்ப நம்மள மேலே ஏத்துறாரோ அதுக்கான சத்குரு உங்களை தேடிக்கிட்டு வருவார். அதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. உங்களுக்காக ஒரு சத்குரு காலம் காலமா வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நமக்கு தெரியல, நம்ம தூக்க நிலையில் இருக்கும். ஆனா நம்ம யோகா சாதனை பண்ணும் பொழுது நிச்சயமா ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்டுவார். ஒரு அம்மாவா இருக்கும். குருவினா கதி தகி. அதான் குரு தத்துவத்திற்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது. மும்மூர்த்தி மண்டலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியது குரு மண்டலம். அந்த குரு மண்டலம் தான் ஹையஸ்ட். அந்த குரு மண்டலத்திலிருந்து நம்மை உய்விப்பதற்காக சத்குருக்கள் வர்றாங்க. புரியுதுங்களா? அதுதான் பேகம். இப்போ அந்த துரிய நிலைக்குரிய அக்னிக்கலை, சூரியக்கலை, சந்திரக்கலை அதை பற்றிதான் முழுக்க இங்க பேசும். இந்த வரக்கூடிய 2 அதிகாரங்களும் ட்ரையா இருக்கும். இன்ட்ரெஸ்டோட என்னால கதையெல்லாம் சொல்ல முடியாது. நேரடி மீனிங் கொடுக்கிறது. இது வந்து அனெக்ஷன், அனுபந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னைக்கு பார்க்க துரிய தரிசனம். குறள் நம்பர் 1, முதல் குறள். வந்தியது 8, மதியம் 16, முன்னிய 12 உள். இதுதான் முதல் குறள். வந்தின்னா அக்னி. அக்னிக்கு 8 கலை. 8 கலை 8 விதமாக பிரியும். 8 8 64. 64 கலைகளை கொண்டது அக்னி. அதுதான் நம்ம சொல்றது ஆய கலைகள் 64னையும் இந்த உலகத்தில் உயிர் வாழ்வதற்காக ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் இருந்து தன்னைத்தான் வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடியது அக்னி. சூரிய பகவான் இல்லாட்டாலும் சரி, சந்திர பகவான் இல்லாட்டாலும் சரி,
அக்னி உங்கள் உயிரை வளர்க்கும். அதனால்தான் யாகத்துக்கு நம்ம அக்னி, ஒவ்வொன்றுத்துக்குமே நம்ம அக்னிக்கு முக்கியத்துவம் தரோம். அது கல்யாணம் ஆனாலும் சரி, கருமாதி ஆனாலும் சரி, யஜ்யம் ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் அக்னி தான். அந்த அக்னி தான் அந்த அக்னி எல்லாத்துக்கும் சாட்சி. ஆவாகன தேவன். இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஆவாகன பொருள்களோட உண்டான சத்து எல்லாம் மேலுலகத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த அரோமா. தேவர்களுக்கு அரோமா தான் உணவு. அது அதை டெலிவரி பண்றது, அதை எடுத்துன்னு போய் சேர்க்கிற கடவுள் தான் நாம. அதனால்தான் அக்னி பகவானுக்கு சர்வ மங்களாபியான் அப்படின்னு பேர். அவருடைய பீஜ மந்திரம் சம். சம் சம் என்றால் அது அக்னியினுடைய பீஜ மந்திரம். ஓம் சம் சர்வ மங்களாபியான் நமக. ஓம் சம் சர்வ மங்களாபியான் நமக. சொல்லிக்கிட்ட வாங்க, நெருப்பால உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. இட்ஸ் அ ப்ராமிஸ். பீஜ மந்திரம். ஓம் சம் சர்வ மங்களாபியான் நமக. அக்னி தேவன் கூடவே இருப்பார், பக்கத்துணையா இருக்கும். அப்பேற்பட்ட அக்னி பகவானுக்கு தான் 64 கலை இந்த உலகில் உயிர் வாழ்வதற்கு. ஆக வன்னியது 8, மதியம் 16. மதியம் என்றால் சந்திரன். மதி, நீங்க மதியம்னா மத்தியானம் நினைச்சுக்காதீங்க. மதியம் என்றால் சந்திரன். சந்திரனுக்கு 16 கலைகள். முன்னிய, இவை இரண்டிற்குமே ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான். முன்னிய என்றால் சூரிய பகவான். 12, அவருடைய கலைகள் 12. அதனால தான் நம்மள உயிர் வாழ வைக்கக்கூடிய உள்வரும் மூச்சு 12 அங்குலம், செயலாற்றும் சந்திர கலை வெளிப்போது 16 கலை. ஒவ்வொரு மூச்சிலும் 4 கலைகள் நம்ம ஆயுள்ல நஷ்டமாகிட்டே வருது. எப்போ அது 0 வருதோ அப்ப டாடா சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நாம. ஆக ஒவ்வொரு மூச்சிலும் 4 அங்குலங்கள் நமக்குள்ள நஷ்டமாகிட்டே இருக்கு. Every day we are moving towards our end of this பூலோகம். ஆக மறுபடியும் வரும், அது வேற விஷயம். ஆக 16 கலை நம்ம செயலாற்று சந்திரக்கலை. நம்முடைய உயிர்ப்பு நிலை 12. இந்த 12, 16ல 4 ஏற்கனவே நஷ்டமாயிடுச்சு. ஆக இருக்கிற இந்த 12 வச்சுக்கிட்டு 64 கலைகள் கூடிய நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்திட்டோம். ஆக மகனே, முதல்ல இந்த குரல்ல அவ்விய பிராட்டன் சொல்றது, நீ யூ ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த கிரேவ். எவ்ரி டே யூ ஆர் ஸ்டெப்பிங் டுவர்ட்ஸ் த கிரேவ். அதனால காலம் முடிவதற்கு முன் உன்னுடைய மெய் நெறியிலிருந்து தவறாதே. Are you coming with me? Very important. முதல்ல அவ்வை பிராட்டி கண்டு சொல்லிட்டாங்க. அடுத்தது சூரியன் வன்னி ஒன்றாகிடில் சோமனா பாருமின் ஈது பயன். பாருமின் ஈது பயன். சூரியன் என்றால் சூரிய கலை, வன்னி என்றால் அக்னி கலை. ஒன்றாகிடில், எப்பொழுது சூரிய நாடியும் அக்னி நாடியும் உங்களுடைய ஆக்ஞாவில் ஒன்றுபடுகிறதோ, சோமனாம் பாருமின் இதன் பயன். சோமனா, அப்பொழுது உங்களுக்குள் ஒரு குளிர்ச்சியான நிலை ஏற்பட்டு உங்கள் மனதில் ஆனந்தம் சந்திர ஒளியாக ஜொலிக்கும். இதெல்லாம் நம்ம அனுபவத்தால யோக சாதனைகள் செய்ய செய்ய ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் வரும். நீங்க எப்பொழுது ரெண்டும் மாறி மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம மூக்களுக்கு காத்து போனாலும் ஏதோ ஒரு மூக்கள் தான் பிரதானமா போகும். நீங்க வச்சு பாருங்க, அது வெளிவர மூச்சு வச்சு பார்த்தா தான் தெரியும் எந்த ஓட்டையில போயிட்டு இருக்கு. It changes its course for every 90 minutes. 90 நிமிடத்துக்கு ஒரு முறை அது மாறும். அந்த மாறுறது 30 வினாடிகள் தான் இங்க நிற்கும். 90 நிமிஷத்துக்கு வர்றது 30 செகண்ட்ஸ், அவ்வளவுதான் இங்க நிற்கும் உங்க ஆக்ஞானம். அதுக்குள்ள பல மாறுதல்கள் உனக்கு நிற்கும். அதனால தான் இங்க சொல்றாங்க, சூரியன் சூரிய கலையுடன் அக்னி கலை பலம் பெற்று இருக்கும் பொழுது, சூரிய கலை பலம் பெற்றிருக்கும் பொழுது your right lobe of the brain becomes active. It is for meditation, ஞானம், சங்கீதம், இதுக்கெல்லாம் இவருடைய இடமானது வலது பக்க மூளை. ஆக சூரியன் வன்னி ஒன்றாகிடில் சோமன் பாருவின், அங்கே சந்திரகலை குளிர்ச்சியாக உனக்கு நிம்மதியையும் சுகத்தையும்
சந்தோஷத்தையும் உங்களுக்குள் கொடுத்து கொண்டு எப்பெல்லாம் உசப்பாடா நிம்மதியா இருக்கமோ அப்போ உங்க இடது மூக்குல காத்து வேகமா போயிட்டு இடது பக்கம் மூலையில போயிட்டு இருக்கும். அப்போ உங்க வலது நாசியில காத்து போகும். வலது நாசியில காத்து போறது உங்களுடைய வலது பக்க மூளையை நிம்மதியாக்கும். சூரியன் வன்னி ஒன்றாகிடில் சோமனாம். சோமன்னா சந்திரன். சோமவாரம் அப்படிம்பாங்க. திங்கட்கிழமைக்கு சோமவாரம் என்றால் சந்திரன். சூரியன் எனர்ஜெட்டிக், சோமனாம் பார்வை இது பயன். அப்பொழுது உங்கள் சந்திர நாடி இருக்கக்கூடிய சந்திர பகவான் உனக்கு மிகவும் குளிர்ச்சியை கொடுப்பார், உனக்கு நிம்மதியை கொடுப்பார். இது 2வது குறள். இதெல்லாம் நம்ம யோக சாதனைகள் பண்ண இதெல்லாம் நமக்கு நடக்குதா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். தீஸ் ஆர் ஆல் தி பாராமீட்டர்ஸ் ஆஃப் யுவர் ப்ரோக்ரஸ். நம்ம உடம்பை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம நாடிகளை பத்தி, சக்திகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நமக்கு மட்டும் பயன் கிடையாது, பல பேருக்கு நம்ம பயனா இருக்கு. இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு அவங்க சந்தோஷத்துக்கு நீங்க காரணமாயிடுறீங்க. இல்ல இப்ப கூட நானும் இங்க பக்கத்து வீட்டுல பெரியவருக்கு அதும்பாரு. அப்போ நம்ம ஒண்ணும் வெட்டி பிரிக்க வேண்டாம். எங்களுக்கு தெரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, இந்த முத்திரை வச்சு பாருங்க, அந்த முத்திரை வச்சு பாருங்க. அவங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கு. அந்த பயனுள்ளதா இருக்கிறதுனால அவங்க சந்தோஷம் வருது. அவங்க சந்தோஷத்துக்கு ஒரு காரணமா நம்ம இருக்கும். அதுதான் நமக்கு வேணும். வேற என்ன வேணும்? ஒருத்தருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு நாம ஆதாரமா இருக்கும். அதுதான் அவை பிராட்டி சொல்றது. நீ நல்லா தெரிஞ்சுக்கிட்டீன்னு மத்தவங்க சந்தோஷத்துக்கு நீ காரணம். இப்போ 3வது வாங்க, மதியோடு வன்னி. அப்ப என்ன சொன்னாங்க? சூரியன் வன்னி. இங்க மதியோடு வன்னி ஒன்றாகவே வந்தா கதிரவனாம் என்று காண். எப்பொழுது சந்திரகலையும் அக்னி கலையும் பலம் பெற்று விளங்குகிறதோ அப்பொழுது யூ வில் பி ரஜசிக். நீங்க ஆக்ஷன் ஓரியன்ட். அதனால்தான் ஏதான ஒரு காரியம் நடக்கணும்னு வலது மூக்குல காத்து போதா பாருப்பாங்க. வலது மூக்குல காத்து போச்சது இடது பக்கம் மூளை. த ஆக்டிவேஷன், ஆக்ஷன் ஓரியன்டட் லாஜிக் அது அதிகமாகும். அதுதான் இங்க அமைப்பினோடு சொல்றாங்க, மதியோடு வன்னி ஒன்றாகவே வந்தால் கதிரவனாம் என்று காண். எப்பொழுது சந்திரகலையும் அக்னி கலையும் பலம் பெற்று விளங்குகிறதோ அப்பொழுது உன்னுடைய சூரிய கலை அதிக பலம் பெற்று விளங்கும். இதெல்லாம் இது பேரு சரவித்தை அப்படிம்பாங்க. இந்த இப்ப படிக்கக்கூடிய இந்த 2 அதிகாரங்களும் சரவித்தை. சரம் என்றால் மூச்சினுடைய ஓட்டம், மூச்சினுடைய கதி. 4வது குறள், மதிக்குள் கதிரவன் வந்து அங்கு ஒடுங்கில் உதிக்குமா பூரணை சொல். மதிக்குள் சந்திரகலை, கதிரவன் சூரிய கலை வந்து அங்கு ஒடுங்கில். அந்த 2 சூரிய நாடியும் சந்திர நாடியும் சரியாக உங்கள் ஆக்ஞாவில் பலம் பெறும் பொழுது உதிக்குமாம் பூரணை சொல். பூரணை என்றால் பௌர்ணமி. பௌர்ணமி போல் உங்களுக்குள் உங்கள் முகம் ஜொலிக்கும், உங்களுக்குள் சாந்தமும் அழகும் ஆனந்தமும் நினைக்கும். இதை நல்லா உணரலாம். பௌர்ணமி என்பது நம்ம ஆகாசத்துல பாக்குறச்ச சுகமா இருக்கு. அது பார்த்துட்டு இருக்கலாம் இருக்கு. அதை மிஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஏதோ ஒரு நமக்கு அந்த நம்முடைய வாட்டர் எலிமெண்ட் இந்த தண்ணிக்கும் சந்திரனுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடரும். சூரிய அந்த பௌர்ணமியை பாக்குறச்சே நமக்கு என்னமோ பண்ணும். ஆஹா எவ்வளவு சுகமா இருக்கு, எவ்வளவு சுகமா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். அது போல உங்கள் சூரிய கலையும் சரியாக பேலன்ஸ் ஆரம்பிச்ச ஆக்ஞாவில அது பௌர்ணமியாக ஜொலிக்கும். உங்களை யார் திட்டினா உங்களுக்கு கோவமே வராது, அம்மா ஆயிடுவீங்க. பிகாஸ் நீங்க ஒரு பௌர்ணமி பூரண நிலவா இருப்பீங்க. இதெல்லாம் நம்ம அப்ப போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பாருங்க, அவர் லைஃப் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், வெரி வெரி இன்ட்ரிகேட் பட் வெரி வெரி எஃபெக்டிவ். எப்போ உங்க 2 நாசில சமமா போகுதோ அப்ப உங்களுக்கு தாய்மை, படைக்கும் மாற்றம், ஒரு பராசக்தி நிலையில் நம்ம இருப்போம். யார் இது சின்ன குழந்தை வாடா உட்கார்,
நீ என்ன நீ அம்மா நெஞ்சில குழந்தை மிதிச்சா அம்மாவுக்கு பாதிக்க போறது? நீ குழந்தை வா உட்கார். அந்த மாரி நிலைக்கு தான் நம்ம போவோம். ஆக இது 4வது குறள். உங்கள் சூரிய கலையும், சந்திர கலையும் ஆக்ஞாவில் ஒடுங்கும் பொழுது, பலம் பெற்று விளங்கும் பொழுது, நீங்கள் பூரண சக்தி ரூபமாக விளங்குவீர்கள். வடிக்குமாம், உதிக்குமாம் பூரணை. பூரணை என்றால் பௌர்ணமி. மதிக்குள் கதிரவன் வந்து அங்கு ஒடுங்கில். அங்கே சேரும் பொழுது உதிக்குமாம் பூரணை சொல். அப்பொழுது ஒரு சக்திமயமாக, ஒரு தாய்மை வடிவாக இருப்ப சொல்றாரு. அதனால தான் எப்பவுமே நாடி சோதன பிராணாயாமம் வெரி இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு கிளாஸ்லயும், ஒவ்வொரு செஷன்லயும் நாடி சோதன பிராணாயாமம் செய்ய சொல்லுவோம். அப்பதான் அந்த ரைட் லோப் அண்ட் லெஃப்ட் லோப் ஆஃப் த பிரெயின் பேலன்ஸ் ஆச்சு. மனசுல ஒரு சாந்தம் வரும். அப்பதான் நம்ம ஃபர்தரா செய்யக்கூடிய யோகா எல்லாம் நமக்கு முழுமையான பலன் தரும். சார் எப்பேற்பட்ட ஒரு சார் இதெல்லாம் சயின்ஸ் விளக்குமா சார்? நம்ம தாத்தா, பாட்டி, ஆண்டோர்கள், சான்றோர்கள் அழகழகா பதம் பதமா அக்கு வேற ஆணி வேறையா பிச்சு அவ்வளவு நயம்பட சொல்லியிருக்காங்க சார். அவை சொல்லுங்க மதிக்குள் உங்களுடைய கதிரவன் வந்து அங்கு ஒடுங்கில் ஆக்ஞாவில் உதிக்கும் பூரணை. நீ பௌர்ணமியா இருப்ப, நிம்மதியா இருப்ப, சந்தோஷமா இருப்ப அப்படிங்கிற 5வதுக்கு போறோம்னு தோற்றும் கதிரவன் உள்மதி புக்கிடில் சாற்றும் அமாவாசைத்தான். தோற்றும் கதிரவன் உங்கள் சூரிய நாடி வலுப்பெற்றிருக்கும் பொழுது உள்மதி உங்கள் உள் உணர்வாகிய சந்திரகலை புக்கிடில் சூரிய கலையோடு சேர்ந்திடும் பொழுது சாற்றும் அமாவாசை தான். அப்போ நீங்க ரஜசிக்கா இருப்பீங்க. எந்த மந்திர உச்சாடனம் பண்ணாலும் அது உங்களுக்கு சித்திக்கும். அதனால தான் எந்த மந்திரத்தை வச்சு நீங்க லயம் பண்ணிக்கணும், உங்களுடைய வசம் பண்ணணும், வசியம் பண்ணிக்கணுங்கிறப்ப அமாவாசை அன்னைக்கு பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? காளியம்மன் கோவில்ல இன்னும் பல வசியம் செய்யக்கூடிய மந்திர ஜபதபங்கள் எல்லாமே அமாவாசை அன்னைக்கு தான் நடக்கும். ஏன்னா அங்க சந்திரகலை சூரிய கலையோட ஒடுங்கிடும். சந்திரகலைக்கு தனியாக வலு இல்லைங்க. சூரிய கலையினால் வலுப்பெற்று விளங்கும். தோற்றும் கதிரவன் உள் மதிப்புக்கீடில் சூரிய கலையுடன் சந்திரகலை ஐக்கியமாகி விடும் பொழுது சாற்றும் அமாவாசை தான். அப்பொழுது உங்களுக்குள் அந்த மந்திர சக்தி, அதனுடைய மந்திர உச்சாரண சக்தி, அந்த அற்புதமான வைப்ரேஷன்ஸ் ரஜசிக் பாத்தீங்கன்னா ராமாயணத்துல பார்த்தாங்க கூட ராவணன் இந்த அசுரர்கள்லாம் கரெக்டா அமாவாசை அன்னைக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. இங்க கூட நீங்க எதை எடுத்துட்டாலும் மந்திரவாதிங்க, தந்திரவாதிங்க எல்லாருமே கரெக்டா அமாவாசை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு தான் பூசணிக்காய்லாம் சுத்தி போடுவாங்க, எலுமிச்சம்பழத்தெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி சில சமயங்கள்ல கடல் ஆர்ப்பரித்து இருக்கும், சில சமய கடல் உள்வாங்கும். எதை பொறுத்து இருக்கு? சந்திரனுடைய நிலையை பொறுத்து இருக்கு. அந்த சந்திரன் கதிரவனுடன் ஒன்றுபட்டு விடும் பொழுது அங்கே சந்திரனுக்கு பலமே கிடையாது. பலமிழந்து அமாவாசையாக திகழும். அப்பொழுதுதான் நீ உன்னுடைய ரஜசிக், உன்னுடைய மந்திர சக்திகளை, மந்திர பிரயோகத்தை நீங்கள் உனக்குள் ஐக்கியப்படுத்திக் கொள்ளலாம், லயப்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் நமக்கு நுணுக்கமா சரவித்தை சரவித்தைன்னு ஒண்ணு இருக்கு. அதை பத்தின அவ்வை பிராட்டி இதெல்லாம் உனக்குள்ள வருதா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதே போல 6வது வன்னி கதிரவன் கூடிடில். இப்ப அக்னி நாடி வந்துட்டாங்க. வன்னி என்றால் உங்களுடைய சுஷும்ன நாடி, கதிரவன் சூரிய கலை, கூடிடில் அத்தகை பின்னை இவை ஆகும் எல்லாம். அப்பொழுது அக்னியும் சூரியனும் கலந்து விடும் பொழுது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம உடம்பு இயங்கிறது அக்னி நாடி முக்கியம். கூடவே கதிரவன் சூரிய நாடி சேர்ந்து வலுப்பெற்றிருக்கும் பொழுது சந்திர பகவானுக்கு அங்க வேலையே கிடையாது. வன்னி கதிரவன் கூடிடில் அத்தகை பின்னை இவை ஆகும் எல்லாம். இவை ஆகும் எல்லாம் என்பது
சந்திரன் அங்கே வலுவிழந்து போகும். இவை என்பது சந்திரனுடைய 16 கலைகளும். அமாவாசை என்று 16 கலைகளும் இல்லாத நிலைகள். இத வந்து நீங்க முன்னாடி குறளோட ரெஃபர் பண்ணி பாருங்க. முன்னாடி குறள் சொன்னாங்க, கதிரவனுக்குள்ள மதி சந்திரகலை போயிடுத்தன. இப்ப சூரிய கலையோட சந்திரகலை அக்னி கலை சேர்றச்சு அத்தகை பின்னை இவை ஆகும் எல்லாம். அப்பவும் சந்திரன் அங்கே வலுவில்லாமல் ஆகிவிடும். அப்போ அதுவும் வந்து நீங்க மந்திர சித்திகள் பெறக்கூடிய காலம். எப்பொழுது நல்ல தீர்க்கமான நீங்க மூச்செடுத்து விட்டு இருக்கீங்களோ ஆக்ஞாவுல, அப்போ அக்னி நாடி நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி சூரிய கலை உங்களுக்குள்ள இயங்குறச்ச அங்கே சந்திரகலை வலுவிழந்து போகும். அப்பொழுது மறுபடியும் இயல்பு ரஜசிக். அப்போ உங்களுக்குள்ளார அந்த சக்தி கிடைக்கும். அப்பொழுது நீங்கள் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்குள்ள ஆக்க உங்களுடைய மந்திர சித்திகளை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து நீங்க கூடவே வாங்க, நீங்க நோட்ஸ படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன சர வித்தைங்கிறது ஜெயஸ்ரீ அப்பவே சொல்லிட்டு இருந்தேன். இந்த வரக்கூடிய 2 அதிகாரங்களும் இது என்னவோ ட்ரையா இருக்கும். எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கலாம்னு வாத்தியார் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா இத சொல்லி முடிக்க வேண்டியது கடமை. அப்போதான் அவ்வை ஞானக்குரல் பூர்த்தியாகும். மெய் நெறியோட உங்களுடைய அவ்வை ஞானக்குரல் பூர்த்தி ஆகிடுச்சு. இப்ப சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா லட்சுமி அம்மா, பிரபா, சௌந்தரவல்லி அம்மா, சுமதி எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இதுல சுவை கூடும்படியாக சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. சரவிதை தான். நானே இதை ஆழ்ந்து படிச்சப்பதான் தெரிஞ்சது. அடடா இது எப்படிடா இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றது ஜெயஸ்ரீட்டு சொல்லிட்டு இருந்தேன். இப்படி இதுதான் இது டைனமிக், இது மேத்தமெட்டிக்ஸ். கவிதைன்னா தமிழ்னா ஆங்கிலம்னா சுவைப்பட சொல்லலாம். இது மேத்தமெட்டிக்ஸ். யூ ஹேவ் டு ஒபே டெரைவ். அதனால கம் வித் மீ. யூ ஹேவ் நோ அதர் சாய்ஸ். இப்போ சௌந்தர்யவன் பாக்குறாங்க. அடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாமா வேண்டாம். என்ன இது இந்த சரவித்தைய நீங்க சயின்டிபிக்கா அப்ரோச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்க சுய பரிசோதனை பண்ணி பாத்துக்கிட்டீங்கன்னா அப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு நீங்க யோகாசனங்கள் பழகிறப்ப முக்கியமா நாடி சோதனை பிராணாயாமம் பண்ணிக்கிட்டே வாங்க. இதெல்லாம் நீங்க உணர முடியும். வாங்க 7வது அமாவாசை பூரணை ஆகும் அவர்க்கு சமனாம் உயிர் உடம்புதான். அமாவாசைன்னு அமாவாசை, பூரணேன பௌர்ணமி ஆகும் அவருக்கு. யாருக்கு ஆகும்? நமக்கு. சமனாம் உயிர் உடம்புதான். ஏன்னா நம்முடைய உடம்புல 70% வாட்டர் எலிமெண்ட். நமக்கும் சந்திரனுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. அதனால தான் அமாவாசை அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் நமக்குள்ள சக்திகள் வந்து அதீதமா இருக்கும். நம்ம மைண்டு ஒன்னா பகவானுக்குள்ளேயே லயிக்கும், இல்லையா காட்டு குழப்பத்தினுடைய மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். இல்லாத குழப்பம் எல்லாம் வரும். பழைய குப்பையெல்லாம் வரும். காலேஜ் டேஸ் அவன் இவன் திட்டினானே, நம்ம எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்தப்ப அடிச்சானே, நம்ம பேங்க்ல இருந்தப்ப இந்த மாதிரி நம்மள உசுர வாங்கினானே படவா, இதெல்லாம் அப்பதான் வரும். எப்போ வரும்? அமாவாசை அன்னைக்கு. பௌர்ணமி அன்னைக்கு நம்ம காதலி எப்படிலாம் கொஞ்சனா, நம்ம ஒய்ஃப் எப்படிலாம் நம்மள நல்லா பாத்துக்கிறா, பகவான் பூவா எப்படி ஜெயஸ்ரீ அது வறுமையா பார்த்து சமைச்சு கொடுக்குறா பகவான் நன்றி பெருக்கு அதிகமாகும். பௌர்ணமி அன்னைக்கு நன்றி பெருக்கு பாசிட்டிவ் திங்கிங் அதிகமாகும். அமாவாசை அன்னைக்கு எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ்க்கு போகும். அதனால தான் மெயின் ஏரியா சொல்லிட்டாங்க, ஜாக்கிரதையாரு. கடைசி 2 குறள் மறக்கவே மறக்காதீங்க. மெயின் ஏரியில கடைசி 2 குறள் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வார்னிங் நமக்கு. என்னது? 60 6 வருடம் இதனை உறுதி அதாக உணர். சந்திரனுக்கு நமக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு. ஜாக்கிரதை, ஈகோவை விட்டுடாத. அமாவாசை பௌர்ணமிக்கு ஜாக்கிரதையாரு. அட்டமா சித்தி அடையும் ஓர் ஆண்டினில் இட்டம் இதனை தெளி. அஷ்டமா சக்திகள் வந்துட்டாலும் உன்னுடைய நிலை இழக்காது. இடைஞ்சின்ன கீழே போயிடுவான்ட்டு நமக்கு மெயின் ஏரியில் லாஸ்ட் 2 குறள் நமக்கு அவ்வை பிராட்டி வார்னிங் கொடுத்தாங்க.
இப்ப அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. அமாவாசை பூரணை ஆகும். அந்த 2 நாள்ல அவர்க்கு, நமக்கு, நம்ம மனிதர்களுக்கு சமனாம் உயிர் உடம்பு தான். உயிர் இருக்கு பார்த்தீங்கன்னா, செயலாற்றுகின்றீங்க. செயலாற்றம் எது பண்ண முடியும்? உங்க உடம்பால. சமனாம் உயிர் உடம்பு தான். அதனால தான் அமாவாசை அன்னைக்கு யாராச்சும் உங்கள கொஞ்சம் கிண்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோபம் பளீர்ன்னு வரும். போடா அவன் வேலைய பார்த்துக்கிட்டு. வேலை கெட்டவன். பெருசா சொல்ல வந்துட்டான். உன் உன் பொசிஷன் எனக்கு தெரியாது. போடா! உன் முதுக நீ பார்த்துக்கோ! அப்படின்னு திட்டுவோம். கேட்கறதுக்கு அர்த்தம் ஏன் எப்பவுமே சாந்தமா பேசுவாரு. ரொம்ப அமைதியா பேசுவாரு. இன்னைக்கு எப்படி ஏன் அவரு மரக்கண்ட மாரி பேசிட்டு இருக்கார்? அவன் கேலண்டர பார்த்தா இன்னைக்கு அமாவாசை இருக்கு. நீங்களும் கேலண்டர பார்த்து அமாவாசை இருக்கு. உணர்வுகள் தறிகெட்டு போவது, மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் வெரி இம்பார்ட்டன்ட். மற்றவர்களை பாதிக்கக்கூடிய வகையில் உங்கள் உணர்வுகள் இருந்தால், அன்னைக்கு நிச்சயம் அமாவாசையா இருக்கும். மற்றவர்களை வாழ்த்தக்கூடிய, மற்றவர்களுக்கு அனுகூலத்தை செய்யக்கூடிய, மனசு உங்களுக்கு கட்டுமீறி போச்சுன்னா, அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கு. ஏன்னா, சந்திர பகவானுக்கு நமக்கு அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருக்கு. இல்லையா? காணொளிய வந்துச்சா கூட, வண்ணமுக வெண்ணிலாவை தான் சொல்றோம். வண்ணமுக சூரியனாவ சொல்றோம். மதிமுகம்னு சொல்றோம். ஏன்? அவ்வளவு உருவகப்படுத்துறதுலயே சந்திர பகவான் தான் இருக்காரு. ஏன்னா, அவருக்கு நமக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதான் அவைப்பினர் சொல்றாங்க, அமாவாசை பூரணை ஆகும் அவர்க்கு. நமக்கு என்ன பண்ணோம்? சமனாம் உயிர் உடம்பு தான். நம்முடைய உயிர்ப்பு நிலை எக்ஸ்ட்ரீமா இருக்கும். ஒண்ணா துரியத்தில் இருக்கும், இல்லாட்டி உங்களுடைய மூலாதாரத்தில் இருக்கும். உயிர், அந்த உயிர் செயலாக்கும் பொழுது உடம்பு தான். உன் உடம்பின் மூலமாக தன்னுடைய உணர்வுகளை அது வெளிப்படுத்திக் கொள்ளும். எக்ஸ்ட்ரீமா. அதனால அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஜாக்கிரதையாயிரு. இதெல்லாம் அவ்வை பிராட்டி நமக்கு ஹிண்ட் குடுத்துட்டே வர்றாங்க. 8வது அண்டத்திலும் இந்தவாறு என்று அறிந்திடு, பிண்டத்திலும் அதுவே பேசு. இது நெக்ஸ்ட் பெரிய பிரளயமோ, இல்லாட்டி பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்டோ நடக்கிறத பார்த்தா இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல அது பௌர்ணமியா இருக்கும், இல்லாட்டி அமாவாசையா இருக்கும். இதுதான் த கிரேட் நாஸ்ட்ராடாமஸ் பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. அவர் எவ்வளவு பிரெடிக்ட் பண்ணியிருக்காரு. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்ப? அண்டத்திலும் இந்தவாறு. இந்த பிரபஞ்சத்துல எல்லா நிகழ்வுகளுமே சூரிய, சந்திர, அக்னியை பொறுத்து தான் இருக்கு என்று அறிந்திடு. பிண்டத்திலும் அதுவே பேசு. அண்டத்திலேயே அது நடக்கிறச்ச, அதனுடைய மூலக்கூறு நீ பிண்டம் தானே. உனக்குள்ளேயே தான் நடக்கும். ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கச்ச பௌர்ணமி. ஒண்ணுமே இல்லாம ஒவ்வொன்னு கம்முன்னு இருக்கச்ச அது நவமாவாசை. புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய உணர்வுகள் அதீத நிலையில் இருக்கக்கூடிய இந்த 2 கலைகள். அண்டத்திலும் இந்தவாறு என்று அறிந்திடு. இந்தவாறுன்னு இதை போல. பிண்டத்திலும் அதுவே பேசு. உடம்புலயும் உயிரின் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகள் தவிர்க்க முடியாதது. சார் அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இந்த ஜென்மத்துல அக்கா பொண்ணாவோ, இல்லாட்டி அம்மா பொண்ணோ, அப்பா பொண்ணோ, அம்மா பையனும் பிறந்திருக்கும். உடல் அடிப்படை மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதான் நாம. அப்போ அவங்க தெரியாத்தனமா கண்ணாமண்ணான்னு பேசினாங்கன்னாலும், காரணம் இல்லாம நம்ம திட்டினாலும், நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும், அதுக்கு 2 காரணம். ஒண்ணு அவங்க செஞ்ச கர்மா. அவங்க மூலமா தீர்த்துக்கிறீங்க நீங்க. 2வது அவங்களுக்குள்ள உணர்வுகள் சந்திரன பொறுத்து தான் அமையும். நான் தனுசு ராசின்னு சந்திரனோட இயக்கம் அங்கதான் இருக்கு. தனுசுல இருக்கு. பூராட நட்சத்திரத்துல இருக்கு. நட்சத்திரத்துக்கும் சந்திரனுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. புரியுதுங்களா? அதனால யாரையும் நொந்து பிரயோஜனமே இல்ல. எல்லார் மேலயும் அன்பு காட்டுங்க. ஏன் அவன் நிலம் அப்படிப்பா, அவன் மனசு அப்படிப்பா, நல்ல பையன்ப்பா. தெரியாம பண்ணிட்டான்ப்பா, போப்பா. அப்படின்ட்டு ஒரு அம்மா ஆயிடும். அதான் இங்க சொல்றாங்க. அண்டத்திலும் இந்தவாறு ஒவ்வொரு நொடியும் எத்தனை நட்சத்திரங்கள் பிறக்கின்றன. ஒவ்வொரு நொடியும் எத்தனை நட்சத்திரங்கள் தன் வாழ்க்கையை இழந்து பிளாக் ஹோலா மாறுது. கணக்கில் அடங்கா. மனிதன் என்பவன் ஒரு கடல் மணல் பரப்பில்
ஒரு துளி மணல் கூட ஒரு துளி மணல் கூட கிடையாது. யூ ஆர் ஜஸ்ட் அ ஸ்பெக், நாட் ஈவன் அ ஸ்பெக். அது நினைக்கிறச்சே நம்ம எதுக்குமே முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அன்பில் தான் இருக்கும். அவன் மனுஷன் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு எனக்கு என்னப்பா தெரியும்? நம்ம பையன் தானேப்பா, போப்பா, போய்க்கிட்டே இருக்கு. எதுக்கும் எக்ஸ்ட்ரீமா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அந்த பழி வாங்குறது, அந்த வெஞ்சன்ஸ் இதெல்லாம் நமக்குள்ள நமக்கு தேவையே இல்ல. தட் ஒன்லி இது நெகட்டிவ் பிராண சக்தியை குறைக்கும். அதான் அம்பள் இங்க அமைப்பிராட்டி சொல்றது. அண்டத்திலும் இந்தவாறு என்று அறிந்திடு, பிண்டத்திலும் அதுவே பேசு. 9வது குறள். ஏறும் மதியம் இறங்கிடில் உறங்கிடும் கூறும் அப்பூரணை கொள். ஏறும் மதியம், ஏறும் மதியம்னா வளர்பிறை. ஏறும் மதியம் இறங்கிடில், அதே தேய்பிறையா வர்றச்ச உறங்கிடும். ஆக வளர்பிறை தேய்பிறை இரண்டையும் கொண்டது தான். அது ஏறி முற்று பெறும் பொழுது அது பூரணை, பௌர்ணமி. முற்றும் இறங்கிடில் உறங்கிடும் அமாவாசை. ஆக 16 கலைகளுடன் கூடிய சந்திர பகவான் தான் ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனம், புத்தி, சித்தம் இத மூன்றத்தையும் இயக்கக்கூடிய அத்தாரிட்டி சந்திர பகவான். என்னைக்கும் மறக்காதீங்க. நவகிரகம் பார்த்து ஒரு சல்யூட் போட்டுடுவோம், ஒரு ரவுண்ட் அடிச்சு, பகவானே சந்திர பகவானே நாங்க நல்ல புத்தியை கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கோம். சந்திரனுடைய நிலைகளை பொறுத்து தான் அவருடைய மனம் இருக்கும். That is very very closely linked to the menstrual cycle of the children, girl children. அதனால தான் 28 நாட்கள் தான் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு நான் எண்ணெய் அடிப்படை. Everything, especially when you go to the Sumerian culture, everything was counted only based on the menstrual cycle, because that only the blood circulation only decides about the content of the blood, which controls your mind, which is closely related to the position of the moon. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏறும் மதியம் பூரணை, இறங்கிடில் உறங்கிடும். இதை பிரிச்சுக்கணும், அன்வயப்படுத்தணும். ஏறும் மதியம் பூரணை, இறங்கிடில் உறங்கிடும் அமாவாசை. அது குறள் எப்படி வருது? ஏறும் மதியம் இறங்கிடில் உறங்கிடும் கூறும் பூரணை கொள். 16 கலைகளுடன் பொழுது உச்சக்கட்டத்தில் அது பௌர்ணமியாக இருக்கிறது. மறுபடியும் இறங்கி வரும் பொழுது 16 கலைகள் முடியும் பொழுது அமாவாசையாக திகழ்கிறது. ஆக உன்னுடைய உன்னை அலைக்கழிக்கும் பொழுது உன்னை குறைத்து நினைத்துக் கொள்ளாதே. ஏனென்றால் ஏற்கனவே மெய்நெறி நிலையை நீ அடைந்து விட்டாய். அதை ஒரு விளையாட்டாக பார். ஏற்றுக்கொள், தைரியமாக ஏற்றுக்கொள். நீ நீயாக இரு. Don't react, always interact. Very important. Whatever happens, it happened. It's okay. So what? What next? நம்ம குருஜி சொல்லாததுதான். வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்முடைய நிஜமான வாழ்க்கையில there is no action replay. கிரிக்கெட்ல ஆக்ஷன் ரிப்ளே. நம்ம வாழ்க்கையில நடந்ததுதான், அது திருப்பி எடுக்க முடியாது. அதனால எது நடந்தாலும் இட்ஸ் ஓகே, ஃபர்ஸ்ட் அக்செப்ட். அப்ப மைண்ட் ஒரு மாதிரி நிம்மதிக்கு வரும். சோ வாட், வீட்டுக்கு வீடு வாசப்படி, என்ன புதுசா நடக்க போகுது? அப்ப மனசு ஒரு உத்வேகத்தை பெறும். வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்ன பார்க்கலாம். அப்ப தைரியம் வரும். அதுதான் அவ்வை பிராட்டிங்க சொல்றாங்க, பௌர்ணமி அமாவாசை இது போல 16 மாறிக்கிட்டே வரும். வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகள், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதே. ஏனென்றால் ஏற்கனவே நீ மெய்நெறி நிலையில் ஞானம் பிரியாமையில் காலொன்று இருக்கிறாய். அதை என்னைக்கு மறக்காத. அப்படிலாம் தைரியம் கொடுக்குறாங்க. உன்னுடைய உணர்வுகளை பத்தியோ வாழ்க்கை அனுபவங்களை பத்தியோ எது நடந்தாலும் கவலைப்படாது. ஏன்னா ஏற்கனவே நீ ஞானத்தை அடைந்து விட்டாய். உன்னை கைப்பிடிச்சு நான் சேர்த்துட்டேன் அந்த ஒரு தைரியத்துல, ஒரு கர்வத்துல, ஒரு பெருந்தன்மையில அவ்வை பிராட்டி இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்தது 10வது. உதிக்கும் மதியமும் கண்டு அங்கு உறங்கில் மதிக்கும் அமாவாசை. உதிக்கும் மதியமும் கண்டு அங்கு உறங்கில். உதிக்கக்கூடிய மதியானது தன்னுடைய 16 கலைகள் முடிந்து அங்கு உறங்கில் மதிக்கும் அமாவாசை. அந்த முன்னுடைய குரலோட முன்ன சொன்ன குரலோட அனெக்ஷன். எப்பொழுது 16 கலைகள் முடிகிறதோ உறங்கில்,
அந்த 16 கலைகள் இல்லாத நிலையில் இருக்கிறதோ, அப்பொழுது மதிக்கும் அமாவாசை தான். மதிக்கும் அமாவாசை உன்னுடைய பிண்டத்திலும். சூரிய கலைகள் தோன்றும் சந்திர கலையானது, சந்திர கலைக்கு ஆதாரமே சூரிய கலை தான். ஆக சூரிய கலைக்கு சூரியனுக்கு 12 கலை, மதியத்துக்கு 16 கலை. உதிக்கும் மதியமும். இங்க உதிக்கும் என்றால் தோன்றக்கூடிய சந்திர பகவான் கண்டு அங்கு உறங்கில். அங்கு தன் லயத்தோடு சூரியனில் ஒன்றுபடும் பொழுது மதிக்கும் அமாவாசை தான். இது முன்ன குரலே பார்த்தோம். எப்பொழுது சந்திர கலைகள் சூரிய கலைகள் சந்திர கலை ஒடுங்கும் பொழுது அங்கே சந்திரன் வலுவிழந்து போகிறது. அது அமாவாசை என்று கருதப்படுகிறது. இதுதான் 10 குறள் சொல்லி முடிச்சுட்டு எல்லாம் ஒரு மாதிரியா இந்த கிளாஸ்ல உள்ள லெக்சரர் நேர்ந்து, யோ முடி அசைக்கிறமா என்னையா சொல்ல வர அன்பாங்க. அது போல இந்த அனெக்ஷன் எனக்கே இப்படிதான் இன்னைக்கு எடுக்க போறோம்னு நான் ஜெயசிட்ட பேசிட்டு இருந்தேன். பட் சொல்லி முடிக்க வேண்டியது என்னோட வேலை. ஆக இந்த 10 குறளும் இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த துரிய தரிசனம் என்பது முழுக்க முழுக்க சரவித்தை, மூச்சினுடைய இயக்கம். அதனால போன நிலையிலேயே சொல்லிட்டாங்க, நீ வந்துட்டடா, நீ வீடு பெற்ற நிலைக்கு வந்துட்ட. அங்கிருந்து ஜாக்கிரதையா இரு, ஜாக்கிரதையா. அஷ்டமா சித்தி வரும், தலைகால் தெரியாம போகாது. அதே நேரத்துல சந்திர கலைகள் வறட்சி, உணர்ச்சிகள் வரும். உணர்ச்சி வசப்படாம ஜாக்கிரதையா இருட்டு சொல்லி அந்த அதிகாரத்தை முடிச்சாங்க. முடிச்சுட்டு இங்க நமக்கு ஃபர்தர் காஷன்ஸ், ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உனக்குள்ளேயே பௌர்ணமி இருக்கு, உனக்குள்ளேயே அமாவாசை இருக்கு. பண்டத்திலயும் பௌர்ணமி இருக்கு, அமாவாசை இருக்கு. ஜாக்கிரதையா இருந்து உன்னை நீ குறைச்சு நினைக்காத. இதெல்லாம் இயற்கையுடைய லீலைகள். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலாம். நீங்களா அலைகளா விளையாட்டுடைய ஆக அவர் தலைவர். அந்தவர்க்கே சரண்யாங்களேட்டு சரணாகதி, எல்லாத்துக்கும் சரணாகதி பண்ணேன். நல்லதோ அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ நான் செய்த பிழைகளை மன்னித்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அம்மா நீதான் எனக்கு கதிட்ட சரணாகதி நிலையிலே நிறுத்திட்டேன்னு. அமாவாசையும் ஒண்ணும் பண்ணாது, பௌர்ணமியும் ஒண்ணும் பண்ணாது, அக்னியை ஒண்ணும் பண்ணாதுன்ட்டு ரொம்ப அழகா அவ்வை பிராட்டி நமக்கு முடிக்கிறாங்க. இந்த அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியோ அமாவாசையோ முழுமையா அவ்வை ஞான கொள்ள நாம முடிக்கிறோம். நான் நிறைய பார்த்துக்கிட்டு இன்ஃபார்ம் பண்றேன்னு. சின்ன குழந்தை வர்ற அமெரிக்காவில இருந்து ஞாயிற்றுக்கிழமை விடிகாலையில ப்ரோக்ராம் பொறுத்துதான் சந்திர கலையோ சூரிய கலையோ ஃபாலோ பண்ணணும். நானும் ஜெயஸ்ரீயும். அதனால ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்காங்கன்ட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். இன்னும் ஒரு அதிகாரம் அது சீக்கிரம், அதுவும் சரவிதை தான். அது முடிச்சிட்டோம்னு உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து எனக்கு ரொம்ப இஷ்டம். லாஸ்ட் செஷன் ஹவ் யூ ஹேவ் என்ஜாய் டிராவல் வித் மீ, அவ்வை ஞான குரல் உங்களுக்கு எவ்வளவு சுகமா இருந்தது என்று நான் அடுத்த செஷனை முடிச்சுட்டு நம்ம முழுமை அடையலாம். பயணித்தமைக்கு நன்றி. இன்னும் தொடர்ந்து பயணிக்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Thank you, Jaima. Thank you for